டிவிஐ செய்திகள் டொரண்டோவிலிருந்து பி விக்னேஸ்வர். வணக்கம். முள்ளிவாய்க்கால் அவலத்தின் 3ஆம் ஆண்டு நினைவு நிகழ்வுகள் உணர்வு பூர்வமாக வடக்கு கிழக்கு மாகாணங்களிலும் வன்னியிலும் இடம்பெற்றுள்ளன. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் யாழ் அலுவலகம், யாழ் பல்கலைக்கழகம், வவுனியா மாநகர சபை மண்டபம், மட்டக்களப்பு சக்தி இல்லம் என பல்வேறு இடங்களிலும் அஞ்சலி நிகழ்வுகள் நடைபெற்றன. யாழ் பல்கலைக்கழகத்தில் அஞ்சலி நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்ட வேளையில் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய செயலாளர் தாக்கப்பட்டார். அதன் எதிரொலியாக பல்கலைக்கழக துணைவேந்தரது அலுவலகம் மாணவர்களின் தாக்குதலுக்கு இலக்காகியது. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு சென்னையில் பேரெழுச்சியுடன் நடைபெற்றிருக்கிறது. இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்கம் நிகழ்வினை ஏற்பாடு செய்தது. முள்ளிவாய்க்காலில் இனப்படுகொலை செய்யப்பட்ட தமிழ் உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. பழ நெடுமாறன், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வைகோ, கொளத்தூர் மணி, இயக்குனர் புகழேந்தி தங்கராசு உட்பட பல பிரமுகர்கள் அங்கு உரையாற்றினார்கள். சூடானிய தென் சூடானிய படைகளுக்கு இடையிலான சண்டைகளை அடுத்து பல்லாயிரக்கணக்கான தென் சூடானிய மக்கள் அயல் நாடான கென்யாவில் தஞ்சம் புகுந்துள்ளனர். தென் சூடானிடமிருந்து சுதந்திரம் பெற்ற நிலையில் பல தசாப்த காலமாக கென்யாவில் வாழ்ந்து வந்த மக்கள் மிகுந்த நம்பிக்கையோடு தாயகம் திரும்பினார்கள். ஆனால் தற்பொழுது மீண்டும் சண்டைகள் ஆரம்பித்திருப்பதால் பழைய பாதைகளையே பயன்படுத்தி அவர்கள் கென்யாவுக்கு அகதிகளாக திரும்பிச் செல்ல வேண்டிய துப்பாக்கிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. விரிவான செய்திகள் டிவிஐயின் செய்தி அறிக்கையில் இடம்பெறும்.